ஆகவே நாம் ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வளைந்திடுமே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு ஆண்டவரே, இந்த மாலை வேளை ஆயத்த ஆராதனைக்காக திருச்சுவின் பிள்ளைகளாக உடைய பாதப்படியிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே உடைய வார்த்தை ஆவிக்குரிய மன்னாவின் மூலமாய் ஆவியானவர் நீ வெளிப்படுவீராக. பேசுகின்ற அடியேனை உடைய சிலுவை நண்டையின் மறைத்து தேவ ஆவியானவர் நீ வெளிப்படும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் அமர்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். விசேஷமாக இந்த ஆயத்த ஆராதனையில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக முதலாவது என் தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த வாய்ப்பை எனக்கு தந்தரலையே திருச்சபையின் சேகர தலைவர் அவருக்கு அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபையின் சபை ஊழியர் மற்றும் மூப்பர்கள், விசுவாசிகள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அது மாத்திரமல்ல, கூட்டாம்பள்ளி திருச்சபையின் சார்பாகவும் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளைய தினத்திலே அதிகாலை வேளையிலே ஆலய பிரதிஷ்டை பண்டிகை இருக்கிறது. அதற்கு முன்பதாக இவ்விதமாக ஒரு ஆயத்த ஆராதனை. இன்றைக்கு அனைத்திற்குமே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஒரு ஆயத்தம் பட வேண்டியிருக்கிறது. ஆயத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படின்னா இன்றைக்கு நாளைய தின பிரதிஷ்டை ஆராதனைக்காக முன்பதாகவே எல்லா காரியத்திலும் நாம் சரியாக ஆயத்தம் செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் ஒருவேளை எப்படி ஆயத்தம் செய்வது? ஒருவேளை நாம் இன்றைக்கு ஒரு பிக்னிக் போகிறோம், டூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாளை மறுநாள் போகணும் அப்படின்னா இன்றைக்கே என்ன செஞ்சுருப்போம்? ஆயத்தம் பண்ணியிருப்போம். எல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுருப்போம்? பேக்கிங் முதற்கொண்டு எல்லாம் ரெடியாக இருக்கும். ஒரு பிள்ளையை நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கே என்ன செஞ்சுருப்போம்? அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போவதற்கான யூனிஃபார்ம் முதற்கொண்டு அயன் பண்ணி எல்லாமே என்ன செஞ்சுருப்போம்? ரெடியாக வச்சிருப்போம். அதுதான் என்ன செய்கிறது? ஒரு ஆயத்தம். எல்லாத்திற்குமே ஆயத்தம் தேவைப்படுகிறது. கடைக்கு போகிறோம் என்று சொன்னால் காய்கறி வாங்குறதுக்கு போகும்பொழுது வெறும் பையை மட்டும் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொண்டு போக முடியாது. பையை மட்டும் கொண்டு போனால் என்ன செய்ய முடியாது? காய்கறி வாங்க முடியாது. போகும்போது என்ன செய்யணும்? பணப்பையும் கையில் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அப்போ நான் எல்லாவற்றிற்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆயத்தமாக வேண்டியிருக்கிறது. ஆகவே என் பிரியமான தேவ சொன்ன பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நாமும் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அந்த ஆயத்த ஆராதனையிலும் நாம் ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய விசேஷித்த கடமையாக இருக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அங்கே மரியாளை குறித்து பார்க்கிறோம். மரியாள் என்ன செய்கிறாள்? தன் வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்ன செய்கிறாள்? ஆயத்தப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, மத்திய சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது அதிகாலையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது.
அப்போ நான் இன்னைக்கு நாம் எல்லாத்திற்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆயத்தம் இல்லாமல் தேவனை சந்திக்க என்ன செய்யாது? முடியவே முடியாது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் இந்த பிரதிஷ்டை ஆராதனை முன்பதாய் மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருந்தால் என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு என்ன செய்யணும்? வரணும். அப்பந்தான் ஆண்டவர் என்ன செய்வா? நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த ஆயத்த ஆராதனை வந்திருக்கிறதான முதலாவது நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? நாளை தின ஆராதனைக்காக நாம் எவ்விதமாய் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் எவ்விதமாய் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் 1 தெசலோனிக்கே புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவச்சன பிள்ளைகளே, 137வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாட போகிற நாம் முதலாவது என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். இந்த 137 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த கூடாரத்தில் வந்து நம்மை செபிப்பதற்கு, இந்த கூடாரத்திலேருந்து அநேக நன்மைகளை என்ன செய்திருப்போம்? நம்ம பெற்றிருப்போம். அதற்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். நிறைய பேர் என்ன செய்கிறதல்ல? நன்றி செலுத்துகிறதில்ல. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, காலையிலே நீங்கள் வேலைக்கு போகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்டில் ஜோம் பண்ணிட்டு போவீங்க, அப்படி தானே? மாலையில் வந்தோன்னு அதே போல் நன்றி செலுத்தியிருக்கிறோமா? காலையில் போகும்போது என்ன செய்வோம்? ஜோம் பண்ணுவோம். ஒரு பிரயாணம் படுகிறோம் அப்படின்னா ஜோம் பண்ணுவோம். பிரயாணம் ரீச் ஆனோன்னு என்ன செய்கிறதல்ல? நன்றி சொல்லுகிறத என்ன செஞ்சிடறோம்? மறந்துடும். நிறைய பேருடைய வாழ்வில் அது இருக்கும். ஏன்னா அங்கே போய் ஒரு சொந்தக்காரனை பார்த்த உடனேயோ இல்லைன்னு சொன்னால் மாலை வேலையில் வீட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் வருகின்ற போது அந்த சோர்வில் என்ன செய்கிறது அல்ல? நன்றி செலுத்துகிறது மறந்து போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்றியை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை எத்தனையோ இடங்களிலே கூடி ஜெபிப்பதற்கு ஆலயங்கள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நல்லது ஒரு ஆலயத்தை நமக்கு இங்கே கொடுத்து இந்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் செலுத்திய அனைத்து காரியத்திற்கும் சேர்த்து என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது. நீங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்வா? உங்களுடைய வாழ்வை நன்மையாய் மாற்றுகிறார். 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள், எல்லோருமே சுகம் பெற்றார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரமே தான் வந்து என்ன செய்தான்? நன்றி செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவச்சன பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஆயத்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற அன்பு சகோதரரே சகோதரியே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே முதலாவது எதிர்பார்க்கின்றதான காரியம், உங்கள் முழு இருதயத்தோடு என்ன செய்ய வேண்டும்? தேவன் செய்த அற்புதங்களை அதிசயங்களை செய்து என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஒருவேளை எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? நன்றி செலுத்த சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நடக்கலாம், ஐயா கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலை, என்னுடைய வாழ்வில் அனைத்து கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஆண்டவர் அப்பவும் என்ன செய்யணும்? நீங்கள் நன்றி செலுத்தணும். ஆண்டவர் இம்மட்டுமாய் ஒருவேளை பல கஷ்டங்களை செஞ்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜீவனோடு கூட இருப்பது ஆண்டவர் கொடுத்த உன்னதமான கிருபை. அப்புறம் நீங்கள் நன்றி செலுத்தணும். யோபு எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சு, கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நன்றி செலுத்தி அவிதமாய் காணப்பட்டபடியினாலே, என் அருமையான தேவ சொன்ன பிள்ளைகளே, நன்மை பெற்றிருந்தாலும் சரி நன்மை பெறாவிட்டாருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு மாபெரும் காரியம் ஆயத்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிறதான நீங்கள் முதலாவது நீங்கள் நன்றி செலுத்தி ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் நன்றி செலுத்தி வந்தீங்க? ஆண்டவரே 137 ஆண்டுகளை இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து ஜெபித்தேன், எல்லாத்துக்கும் நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது அதற்குரிய நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஆகவே அருமையான தேவச்சன பிள்ளைகளே, முதலாவது நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் முற்றிலுமாக ஒருமித்து வாசம் பண்ணுவதில் ஆயத்தம் பட வேண்டும். ஆதியாம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை அங்கே பார்க்கின்ற பொழுது, அங்கே ஆதியாம் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே ஏசா மற்றும் யாக்கோபை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். 2 பேருக்கும் சண்டைதான். ஆனால்
இங்கே நடைபெறுகின்ற சம்பவம் என்ன? 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ணுவதில் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆயத்த ஆராதனையில் வந்திருக்கிறதா நாம்? ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற 2வது காரியம் ஒருமித்து என்ன செய்யணுமா? வாசம் பண்ணுமா? இங்கே ஏசாக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. யாக்கோபு ஏசாவை நோக்கி வருகிறதை பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு ஏசாவின் இடத்துல காணிக்கைகளை அனுப்புகின்ற சம்பவங்கள் எல்லாம் நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவச்சன பிள்ளைகளை, இங்கே நடைபெற்ற சம்பவம் என்ன? 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் என்ன செய்தார்கள்? அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவச்சன பிள்ளைகளை, ஒருமித்து வாசம் பண்ணுவதில் ஆயத்தப்பட வேண்டும். ஒருவேளை திருச்சபையினுடைய பிரதிஷ்டை ஆராதனை என்று சொல்கின்ற பொழுது ஊரிலிருந்து சொந்த பந்தங்கள் வரலாம், உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வரலாம். ஆண்டவர் உங்களிடத்துல சொல்கின்ற ஒரு காரியம், ஒருவேளை உங்களிடத்துல பிரிவினைகள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த பிரிவினை சரியாக்கி கொண்டு என்ன செய்யணும்? நாளை தினத்தில் பிரதிஷ்ட ஆராதனை என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருமித்து வாசம் பண்ணுதல். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை என்ன செய்? செலுத்து. இது சகோதரருக்கு மாத்திரமல்லங்க, இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கின்ற ஒருவேளை இந்த ஆலயத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கூடி செபிப்பதற்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் வருகின்ற எல்லாரோடும் கூட நம்ம என்ன செய்திருக்க வேண்டும்? ஒருமித்து இருக்க வேண்டும். பக்கத்தில் நம்ம வந்து சேரில் உட்காரும் பொழுதே இந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் நமக்கு பிடிச்ச ஆள் தானா, பிடிக்காத ஆள் தானா, இங்கே உட்காரலாமா உட்காரக்கூடாதா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. எல்லோருமே என்ன கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரே சகோதர சகோதரிகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதுதான் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அப்படியாக நீங்கள் செய்கின்ற பொழுதுதான் தேவன் உங்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுப்புகிறவராக காணப்படுகிறார். ஆகவே இந்த நாளில் பிரியமான தேவச்சன பிள்ளைகளே, ஆயத்த என்று சொல்லுகின்ற பொழுது சும்மா அப்படியே ஆயத்த ஆராதனை வந்து பங்கு பெற்று போவதற்காக அல்ல. ஆண்டவர் இந்த ஆயத்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் உண்டு. அதை செலுத்துகின்ற பொழுதுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே அருமையான தேவச்சன பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை கணவன் மனைவிக்காக இல்லை என்று சொன்னால் மாமியார் மருமகளுக்குள்ளாக இப்படியாக பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை நோக்கி இந்த வார்த்தையை அனுப்புகிறார். நீங்கள் ஒருமித்தும் வாசம் பண்ணுகின்ற பொழுது அதற்குரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை என்ன செய்வீங்க? வாழ்விலை பெற்றுக்கொள்வீர்கள். சும்மா வந்துட்டு போகிறதுக்காக அல்ல, ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே என் பிரியமான தேவச்சன பிள்ளைகளே, இந்த ஆயத்த ஆராதனையில முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது நீங்கள் செய்ய வேண்டியதான காரியம் ஒருமித்து என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். 3வதாக நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்று சொன்னால் கொடுப்பதில் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 38ஆம் வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கொடுப்பதில் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அதில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மற்றவர்களை காட்டிலும் நம்மளை ஒரு படி மேலே ஆசீர்வாதமாய் வச்சிருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் லாக்கர் ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னா அது பேங்க் லாக்கரில் பூட்டி வைப்பதற்காக அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு போக மீதியான துணிக்கைகளை நீங்கள் பேங்கில் போய் பூட்டி வைப்பதற்காக கொடுக்கல. அது யாருக்கு கொடுக்கணும்? இன்னொரு பேருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்தாதான் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்போ நீங்கள் நிறைய பேர்ட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா தென்னிந்திய திருச்சபையில் போய் என்ன செய்யாதீங்க? காணிக்க கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்லவே அல்ல. இங்கே நடைபெறுகின்ற ஒரு ஊழியத்தை போன்று வேறு எங்கேயுமே என்ன செய்ய முடியாது? நடைபெற முடியவே முடியாது. நீங்கள் வேறு எங்கே போய் கொடுத்தாலும் சரி, அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க? வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஏன்னா நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் இருக்கின்றதை போன்ற ஒரு ஊழியம், ஏன்னு சொன்னால் தொழிலோயாளிகளுக்கான
விடுதிகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிருபை இல்லங்கள் இருக்கின்றது, ரஃபேல், இப்படிப்பட்டதான பல காரியங்கள், மருத்துவமனை ஊழியங்கள், காது கேளோர், பார்வை இல்லாதவர்களுக்கான இப்படி பலவிதமான ஊழியங்கள் தென்னிந்திய திருச்சபையில் நடைபெறுகிறது. இந்த தென்னிந்திய திருச்சபை நடைபெறுகிறதான ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை தான் என்ன செய்யுது? அது செயல்படுது. ஆகவே என் பிரியமான தேவச்சன பிள்ளைகளே, நம்ம எப்படி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நீங்கள் கொடுத்து என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஆகவே அருமையான தேவச்சன பிள்ளைகளே, சகையை யாரிடத்துலையாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தா என்ன செய்வேன்? 4 தனியாக என்ன செய்வேன்? திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவச்சன பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு அதிகமாய் கொடுக்கிறீர்களோ, நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நிறையும். நீங்கள் மூடி மூடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யாது? நிறையவே நிறையாது. எப்பொழுது என்ன நடக்கும்னு என்ன செய்யலை? யாருக்குமே தெரியாது. எப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு மழை வரலாம், கார் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். 2 வீலர் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளவு லட்சக்கணக்கில் வாங்கி வீட்டை அப்படியே சும்மாவே நிற்கும். அப்புறம் மழை வந்து தான் என்ன செய்யும்? அடிச்சுட்டு போகும். கொடுப்பதில்லை. எங்கே கொடுக்க வேண்டுமோ அதில் என்ன செய்யணும்? உற்சாகமாக நீங்கள் கொடுத்து செயல்பட வேண்டும். அதை தான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் உற்சாகமாக தேவனிடத்தில் என்ன செய்யணும்? கொடுத்து ஆயத்தப்படணும். திருச்சபைகளுக்காக, திருச்சபை முன்னேற்ற பணிகளுக்காக எதற்கெல்லாம் கொடுக்க முடியுமோ. ஒருவேளை ஆண்டவரை நான் திருச்சபை கொடுத்தது போக இன்னும் ஆண்டவர் எனக்கு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் கொடுத்து உதவி பண்ணுங்க. ஏதோ ஒரு நீங்களே கொடுத்து உதவி செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை அதிகமாய் தருகிறவராய் காணப்படுகிறார். அருமையான தேவச்சன பிள்ளைகளே, ஆயத்தம் என்பது அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றதான காரியம். கொடுப்பதிலே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எப்படி இருக்கிறீங்க? உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நான் என்னுடைய லாக்கரில் பூட்டி வைப்பதற்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை, அது இன்னொருவருக்குரியது என்பதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆகவே என் பிரியமான தேவச்சன பிள்ளைகளே, கொடுப்பதிலே நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கடைசியாக என் பிரியமான தேவச்சன பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கடைசியாக சொல்கிறதான காரியம் எப்படியாக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமாக என்ன செய்யப்பட வேண்டும்? ஆயத்தமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்பரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் என்ன செஞ்சணும்? பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும்? தள்ளி போட்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற பொல்லாப்பு, துர்க்குணம், கோபம், எரிச்சல் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும்? தூர தள்ளி போடணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். சும்மா ஆலயத்திற்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் வெளிப்புற தோற்றத்தில் என்ன செய்து கொள்வார்கள்? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி என்ன செய்து கொள்வார்கள்? அடையாளப்படுத்தி கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? உடைய இருதயத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவச்சன பிள்ளைங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறவராய் காணப்பட. வெளிப்புற தோற்றத்தில் நல்ல ட்ரெஸ் பண்ணலாம், நல்ல எவ்வளோ விலைய உயர்ந்த ஆடைகள் வாங்க முடியுமோ ஆடைகளை வாங்கலாம், நான் ஆலயத்திற்கு போகிறேன் என்று சொல்லி வேதத்தை சுமந்து கொண்டு வரலாம். ஆனால் பிரியமான தேவச்சன பிள்ளைகளை, நீங்கள் பரிசுத்தம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஆயத்தமாகவே முடியாது. ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்று சொல்லி யாராலும் என்ன செய்ய முடியாது? கணக்கிடவே முடியாது. நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டுடைய சன்னிதானத்தில் நாளைய தின பிரதிஷ்ட ஆராதனைக்காக இப்பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் துர்க்குணம் இருக்கிறது, என்னுடைய வாழ்விலே பொல்லாப்பு இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, பகை இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை நோக்கி தான் பேசுகிறார். ஆண்டவருடைய இரத்தத்தினால் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அவர் தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். எதற்காக? நம்முடைய பாவத்திலிருந்து என்ன செய்வதற்கு? மீட்டெடுப்பதற்கு. ஆகவே அருமையான தேவச்சன பிள்ளைகளை, உண்மையாகவே இன்றைக்கு நான் ஆண்டோடைய சுத்த இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஆண்டவர் வந்தாலும் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஆண்டவர் பாவ வாழ்க்கையில் இருந்து பஸ்காவாகிய அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும்
அவ்விதமாய் கழுவப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவச்சன பிள்ளைகளே, ஏதோ வந்தோம் போனோம் என்பதற்காக அல்ல, ஆயத்தம் என்பது இப்படிப்பட்டதான ஒரு ஆயத்தத்தோடு கூட நீங்கள் செயல்படுகின்ற பொழுதுதான் தேவனுடைய வாழ்வை என்ன செய்வார்? ஆசீர்வாதமாக நன்மையாக மாற்றக்கூடியவராய் காணப்பட்டுகிறார். ஆகவே என் பிரியமான தேவச்சன பிள்ளைகளே, நாளைய தினத்தில் 137வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாட போகிறதான நீங்கள் இன்றைக்கு எவ்விதமாய் ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது? முதலாவது என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? ஒருமித்து வாசம் செய்ய வேண்டும். மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? கொடுப்பதிலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான்காவதாக என்ன செய்யணும்? பரிசுத்தத்தோடு என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். இந்த 4 காரியங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் தேவ ஆவியானவர் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நாளை தினத்தினுடைய ஆராதனைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி கேளுங்க. ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ நன்மைகள், இன்றைக்கு நாம் இங்கே இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவை உங்களுடைய நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே எல்லாவற்றுக்காய் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் அர்ப்பணிங்க. ஒருவேளை ஆலயத்திற்கு வந்து அப்படியே புறம் பேசுவதற்காக அல்ல, ஆலயத்திற்கு வந்து அப்படியே சும்மாய் வந்து அப்படியே சும்மாய் கடந்து செல்வதற்காக அல்ல. ஆயத்தப்படுங்கள். ஆண்டுடைய வருகை மிக துரிதம், மிக துரிதம். இன்றைக்கி நீங்கள் ஆயத்தப்படும் பட்சத்தில் அவரோடு கூட கடந்து செல்வதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். உங்கள் பகைகளை மறந்து உங்கள் சகோதரோடு கூட ஒருமித்து வாழுங்கள். திருச்சபையின் பந்தங்களோடு சகோதரத்துவத்தோடு ஒருமித்து வாழ்வதில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கொடுக்கின்ற காரியத்தில், ஆண்டவரே, யாருக்குமே தெரியாமல் நான் பேங்க் லாக்கர்லையும் வீட்லேயும் பூட்டி வச்சுருக்கேன். ஆண்டவரே, உடைய வருகை முக துரிதம் அல்லவோ. ஆண்டவரே, மீதியான துணிக்கைகளை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் சொல்லுகிறீரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதில் ஒரு ஆயத்தம் தேவை. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் இருக்கிறதா? அக்கிரமம் இருக்கிறதா? துர்குணம் இருக்கிறதா? ஆண்டுடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிங்க. என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த ஆயத்த ஆராதனையில வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் நாங்கள் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்து அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, தேவ ஆவியானவர் அவிதமாய் நாங்கள் ஆயத்தப்பட்டு உடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, ஆண்டவர் எல்லாவற்றிலும் நாங்கள் நேர்த்தியாய் செயல்படுவதற்கு தேவன் தம்முடைய பாதப்படியில் எங்களை இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவ நல்ல பிதாவே, ஆமென்.